சுயபக்தி விருத்தி, மற்றவருடைய பக்தி விருத்தி, பக்தி விருத்தி எதுவாய் பேச்சு பண்ணுறேன், பக்தி விருத்திக்கு எதுவாய் பேசு, பல இடங்களில் பக்தி விருத்தி கொடுத்து வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சுத்தமான தேவபக்தி அப்படின்னா நம்ம தியானத்துக்கு எடுத்துட்டு போகிறோம். விசுவாசத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசம் என்பது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தரை பின்பற்றுவதற்கும் கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்கும் நன்மைகளை சோதரிப்பதற்கும் விசுவாசம் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது வெளியே தெரிகிறது. விசுவாசம் வெளியே தெரியாது, அது நம்முடைய உள்ளான மனுஷனுடைய உள்ள இருக்கிற ஒரு காரியம் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது வெளியே தெரியாத ஒன்று. ஆனால் பக்தி என்பது நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வெளிக்காட்டுகிற ஒன்று தான் பக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று. பக்தி என்பது வெளிப்படையாக தெரியும், ஆனால் விசுவாசம் வெளிப்படையாக தெரியாது. விசுவாசம் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. அப்போ விசுவாசம் என்பது வெளியே தெரியாது, அதுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. பக்தி என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ என்ன நம்புகிறோமோ அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தான் பக்தி என்று. வேத விஷயத்திலே பக்தியும் வாசிக்கிறோம், விசுவாசத்தையும் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் படிக்க போறது, தியானிக்க போறது, இந்த பக்தியில 2 பிரிவு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியோடு எண்ணினால் அவனுக்கு தேவபக்தி வீணா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க முதல்ல வாசிக்கக்கூடியது வீணான தேவபக்தி அப்படின்னு. 2ஆவது வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவங்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது வாசிக்கும். 2ஆவது வாசிக்கிற பக்தி மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு வாசிக்கும். அப்ப அடிப்படையிலே யாக்கோபு 2 பக்தியை பற்றி பேசுறாங்க. ஒன்று வீணான தேவ பக்தி, இன்னொன்று மாசில்லாத சுத்தமான பக்தி. 2 காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இதுல இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல்ல அவர் சோதனை பற்றி பேசுறாரு. நீங்க பலவிதமான சோதனை அகப்படும் போது சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். இப்படி சோதனை பற்றி பேசிட்டே வர, அதுக்கப்புறம் விசுவாசத்தை பற்றி பேசுறாரு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் வசனத்தை பற்றி பேசுறாரு. வசனத்தை நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும், அதை கேட்டு அதை கீழ்ப்படிகளா செய்தவங்களா இருக்கணும் அப்படின்னு வசனத்தை கை கொண்ட பற்றி பேசுறாரு. இது பேசிட்டு வருவது தான் அவர் சொல்றாரு தேவபக்தி என்ன அப்படின்றத 2 விதமா இன்னைக்கு அவர் பேசுறதை பார்க்கணும். அப்ப எப்படி சோதனையை நம்ம ஜெயிக்கிறோமோ, எப்படி விசுவாசம் நமக்கு முக்கியமோ, வசனம் எப்படி முக்கியமோ, அதே போல தேவபக்தியும் நமக்கு முக்கியமான ஒன்று என்று யாக்கோபு பேசுகிறார். இது யாக்கோபு நிருபம் முழுசு நம்ம வாசித்தோம்னா இது நடைமுறை சத்தியமாய் வெளியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிற ஒரு வேத பகுதி தான். பவுலுடைய நிருபங்களிலே அவர் விசுவாசத்தை பற்றி பேசுவார், விசுவாசத்தை எப்படி வாழணும்னு பேசுறார். பல காரியங்களை உள்ளான பிரச்சனை பற்றியும் ஆவிக்குரிய வரதை பற்றி பேசுறார். இது யாக்கோபு வெளியில உலகத்துல எப்படி வாழணும், வெளியில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் யாக்கோபு பேசுறாரு. ஆனா 2 பேரும் ஒருத்தர் மாறா பேசல. 2 பேரும் 2 கோணங்களிலே நம்ம வாழ்க்கை அடிப்படை தேவைகளை பற்றி பேசுறாரு. இப்போ இங்க அவர் பேசும்போது இது வீணான தேவபக்தி, மாஸ்டர் தேவபக்தி பேசுறாரு. முதலாவதாக இது 26வது வசனத்திலே வாசிக்கிற வீணான தேவபக்தி அப்படின்னு எதை சொல்றாங்க பாருங்க. இது நெகட்டிவானது. இது
இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுடன் என்று எண்ணினார் அவருடைய தேவபக்தி கலக்கணும். ஒருவன் தன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவருடைய அப்படின்னு தனிப்பட்ட யோசித்து காட்டார். முதல் காரணம் இந்த வீரான பக்தி எதை சொல்றாருன்னா, ஒருத்தன் தன் நாவை அடக்கலன்னா அவனுடைய பக்தி வீணானது. தன் நாவை அடக்கணும் அப்படின்னு பேசுறாரு. இந்த நாவு அப்படிங்கிறது பேசுவதற்கு அடையாளமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. தன் நாவு அப்படின்னு சாப்பாட்டை பற்றி பேசும்போது வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாவு அப்படின்னா அது பேசுறது குறித்த அடிப்படையான ஒரு வார்த்தையா இருக்கு. நம்ம எட்டாவது பாரதியார் ஒரு கவிஞர் இருந்தார். இவங்க நாவை பற்றி பேசும்போது அவர் பொதுவா அவர் அக்கினி குஞ்சு அப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த அக்கினி குஞ்சு கவிதையில அவர் சொன்னாரு, ஒரு காட்டுல ஒரு மரத்துல ஒரு பொந்து இருந்துச்சா, அதுல ஒரு சின்ன அக்கினி குஞ்சு போட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, வெட்டு தடுத்து காடு முழுக்க என்னாச்சா, அந்த சின்ன அக்கினி ஒரு சின்ன நெருப்பு, ஒரு தீக்கு செலவுக்குள்ள நெருப்பு காடை முழுசா அழிச்சிருச்சு. இந்த அக்கினி சின்னதுதான், ஒரு சின்ன தீக்குச்சுதான். ஆனா பெரிய காட்டுல ஒரு பொந்துல கொண்டு வைக்கும் போது அது எல்லா காட்டையும் அழிச்சிருச்சு. இதே அர்த்தத்தை தான் இந்த நாவை பற்றியும் வேதம் சொல்லுது. இதே ஆத்மாவும் 3ஆம் அதிகாரத்துல நீங்க 5-11 வரைக்கும் வாசிங்கன்னா, இங்க நாவை இந்த அக்கினி மாதிரி தான் அவர் பேசுறாரு. வாசிங்க.
கவனமா பேசுங்க, தேவையில்லாத பேசுறாதீங்க, ரொம்ப கவனமா பேசுங்க அப்படின்னு சொல்றது நம்ம அவங்க பேச்சு ரொம்ப கவனம் நமக்கு தேவை. தன் நாவை அடக்க வேண்டியதா இருக்கிறோம். நினைச்சபடி வாய் வந்தவெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்க பேசுங்க. அப்ப தன் நாவை அடக்கலன்னா நம்ம பக்தி வீணாகும். நம்ம வெளியே என்னதான் பக்திமாக நம்ம காட்டிக்கிட்டாலும், பரிசுத்தமாக சொல்லிக்கிட்டாலும், ஆண்டவருக்காக அப்படி இப்படி நம்ம பேசினாலும், நம்ம நாவை அடக்கலைன்னா நம்முடைய பக்தி வீணான பக்தி. நாவை அடக்கி பேச பழக வேண்டும். முதல்ல. இரண்டாவது என்ன சொல்றாரு? தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து அப்படிங்கிறார். நாவை அடக்கலைன்னா நம்முடைய இருதயம் வஞ்சிக்கும், ஏமாற்றும். இருதயம் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தி இருக்கிற தன்மையை பற்றி பேசுறது, அந்த உடல் உறுப்பை பற்றி பேசுறது. இந்த இருதயங்கிறது நம்முடைய ஆவியை குறிக்கிற ஒரு வார்த்தை. பல நேரங்களிலே நம்முடைய ஆவியை நம்ம வஞ்சிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்குறதமாய், தேவ சித்தத்துக்குறதமாய் நம்ம வஞ்சிக்கிறோம். நம்ம ஆவியிலே தேவன் பேசும்போது அதை கீழ்ப்படியாக வஞ்சிக்கிறோம், மாய்மாலம் பண்ணுகிறோம், அல்லது அதை அழித்து போடுகிறோம். பல நேரங்களிலே கர்த்தருக்கு பிரியமா இல்லாதவர்களை நாம செய்கிறத பார்க்கிறோம். அப்ப அடிப்படையில் ஒன்றை புரிஞ்சுக்கிறோம், நீங்களும் நானும் நாவை அடக்கணும் முதல் காரியம். இரண்டாவதாக நம்ம இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டதே கூட. இருதயம் வஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய பக்தி வீணான பக்தியாக பக்தி ஒழுங்குமா போயிட்டு. ஆகவே நம்முடைய பக்தி வீணா போகாம இருக்கணும்னா முதல்ல நாவை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவதாக இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, இருதயம் கரைப்படாதபடிக்கு, இருதயம் ஏமாற்றப்படாதபடிக்கு நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். இப்ப எரேமியா இந்த 17 வாசிங்க. எரேமியா 17 சரீரத்துல இருக்கிற உறுப்புகள்ல இந்த இருதயம் தான் எப்படி இருக்குதா? மகா கேட்குள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. திருக்குள்ளது என்னது? மாறி மாறி பேசு, நினைச்சதுதான் மாறும். நம்ம சிலருடைய ஆவி எப்படி இருக்கு? பாவம் நாளை மாறி சமயத்துக்கு மாறிக்கிட்டே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஆதாயமா இருக்குன்னா ஒண்ணு பேசுவாங்க, ஆதாயம் இல்லாதுன்னா ஒண்ணு பேசுவாங்க. தனக்கு பயன்படுத்தா ஒண்ணு பேசுவாங்க, தனக்கு பயன்படாதுன்னா ஒண்ணு பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பல பேர் மாறி மாறி பேசுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஆவி திருக்குள்ளதாய் மாறி, இருதயம் திருக்குள்ளதாய் மாறி, அதனால மாறி மாறி பேசுறாங்க. அப்போ இருதயத்திலே வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா நிலையான ஆவியை உடையவங்க தான் நம்ம இருக்கணும். மாறி மாறி பேசுறாங்க, யோசிச்சு பேசுறாங்க, ரொம்ப கவனம். இப்போ இந்த இருதயம், இந்த ஆவி பல நேரங்களில் கேடானதை வைக்கிறது, கேடான வழியிலே நடக்க முயற்சிக்கிறது. ஆகவே அதை இடப்படுத்தக்கூடாது அப்படின்னு அது பேசுறாங்க. நீங்க நீதிமொழிகளை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. சகல காவலோடும் உன் இருதயத்தை காவல் வருகிறது. இப்போ வீட்டுக்கு கூட்டு போட்டு வச்சிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் சிசிடிவி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வீட்டை காக்கணும். இதே மாதிரி இருதயத்தை காக்கணும்னா சகல காவலோடு காக்க போகுது. இருதயத்துக்குள்ள எப்படி எந்த விதத்துல இந்த திருக்குள்ள ஆவணங்களோ எப்படி கேடுள்ள ஒரு தெரியும். வேற வார்த்தையில் சொல்லணும்னா நம்ம ஆவியை திசை திருப்புகிற பல காரியங்கள் நடக்கிறத பார்க்கணும். சில வாரங்களுக்கு நம்ம தியானிச்சிருக்கோம் ஆவியை பகுத்தறிதல் அப்படின்னு. நம்ம ஆவியை திசை திருப்புவதற்கு பல ஆவிகள் கிரியை செய்யும். நம்மளை கேடு உண்டாக்குவதற்காக பல ஆவிகள் செயல்பட்டு. இப்ப நம்ம ஆவியும் அந்த ஆவியை ஒத்து போகுமா யோசிக்கணும். கேடு உண்டாக்குற ஆவிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, திசை திருப்புற ஆவிகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. வேத வசனத்துல வாசிக்கலாம், இது காரணமா இருக்கு.
அப்படியெல்லாம் காட்படணும் அப்படின்னு. இப்போ நம்முடைய இதயத்துக்கு காவல் வைக்கலன்னா, பாதுகாக்கலன்னா இந்த இருதயம் வஞ்சிக்கப்படும். வெளியே இருந்து தந்திரமான சில ஆவிகள் வந்து திசைக்கு வஞ்சனைக்குள்ளாக கொண்டு போயிடும் அப்படின்னு பேசுறது சொல்லப்படுறது. அடுத்து ரோமர்ல 13-14 வருஷம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷம். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டே அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் விட்டிருக்கவில்லை. ரோமர் 13-14. அதாவது நேரங்கள்ல வாசிக்கணுங்கிற பதட்டத்துல என்ன செஞ்சிடறாங்க, பார்த்து வாசிக்கிறேன். சரி பரவாயில்ல, தப்பு இல்லை, எல்லாருக்கும் இது வரும். வாசிக்க திரும்ப வாசிக்கிறேன். ரோமர் 13-14. துர்ச்செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இதுல என்ன சொல்றாரு, ஆண்டவரை தரிச்சுட்டோம்னா துர்ச்செயலை நம்ம சரீரத்துல வராது. இந்த இருதயம் கேட்டுள்ளதாய் மாறாமல் இருக்கிறதுனா ஆவி இந்த ஆண்டவரை தரிச்சுட்டோம். நம்முடைய ஆவி கேட்டுள்ளதாய் மாறாமல் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதான் அடிப்படை. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, வேத வசனத்துக்கு இடம் கொடுத்து அதை தியானிச்சோம் அப்படின்னா இந்த கேள்விகள் நம்ம உள்ள வர, அப்போ நம்ம பக்தி வீணாகி போகாது. இப்போ முதல் காரியம் பார்க்கிறோம், நாவை அடக்கணும். நாவை அடக்கல, இஷ்டப்படி பேசுறோம், இஷ்டப்படி பெருமையா பேசுறோம், அடுத்தவங்களை குறை பேசுறோம், அடுத்தவங்களை சபிக்கிறோம், அடுத்தவங்களை கிண்டல் பண்றோம், அடுத்தவங்களை கேள்வி செய்யறோம், அடுத்தவங்க மனசு கும்பிடுறதாக பேசுறோம், தேவையில்லாத வதந்திகளை பேசுறோம் அப்படின்னா நம்ம பற்றி வீணாகுது. நம்முடைய நாவை முதலாவது அடக்க கற்றுக்கணும். இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. இருதயத்தை ஓமையாக நம்முடைய ஆவிக்கு ஓமையாக சொல்லப்பட்டது. அவருடைய ஆவியை, அந்த இருதயத்தை வஞ்சித்து விடக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அவன் தலையில அவனே மண்ணலி கொடுத்தான். நம்ம ஆவியை நாமளே கெடுத்துக்கிறோம். பல நேரங்கள் மாயை பின்பற்றி ஏதோ உங்களை சொல்றதை கேள்விப்பட்டு அதை பின்பற்றி எப்படியோ நம்முடைய ஆவியை கரைப்படுத்துகிறோம், திருக்குள்ளதாய் பார்த்துக்கிறோம். அதை சேர்த்து அப்படி இருந்தோம்னா நம்முடைய பக்தி என்பது வீணான பக்தியா. மூணாவது நம்ம வாசிப்பாங்க, ரெண்டே செஞ்சுக்கிட்டு தன்னை தேவபக்தி உள்ளவர் என்று எண்ணினார் அப்படின்னு. நாம அடக்கல, இருதயத்தை வஞ்சிக்கிற காரியங்கள் செய்யணும். இந்த ரெண்டையும் செய்யணும். மூணாவது என்ன பெருமை இருக்கு, நான் யாரு பக்தி அவங்க எவ்வளவு பக்தி உள்ளவர் தெரியுமா என்று பக்தி உள்ளவனாக தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள வெளிப்படை. அந்த வெளி பகத்தில் அந்த வெளி என்ன இருக்கே, மற்றவங்களுக்கு முன்னால பக்திமான காட்டிக்கொள்ள விரும்புகிறவே அதையும் இன்னைக்கு வேறு கண்டிப்போம். வாசிக்கிறோம் சங்கீதம் 49-ல 3-4 வாசிக்கிறோம். சங்கீதம் 49-ஆம் அதிகாரம் 49 இங்கே தெளிவா பேசுறாரு. அவருடைய மனசு, வாய், செவி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசுறாரு. ஏதாவது வேத வசனத்தை தியானிச்சு, வேத வசனத்தை கேட்டு, வேத வசனத்தை பேசுறவங்களா நம்ம இருக்கோம்னா நான் பக்தி உள்ளவன் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னால பெருமையா பேசணும். என்னமா நம்ம என்ன நம்ம சிந்தனைலாம் வேத வசனம் நமக்கு தேவையா? வெறுமனே தேவபக்தி
நம்முடைய பக்தியெல்லாம் வீணானது என்று அவர் சொல்றார். இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க. 27வது வசனத்துல சுத்தமான தேவபக்தினா என்ன அப்படின்னு யாக்கோபு எழுதுறார். இங்கே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது அப்படி. இப்ப தேவனுக்கு முன்பாக பக்தி அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்னால மாசு இல்லாத சுத்த பக்திங்கிற பத்தி தான் பேசுறாரு. வெளி உலகத்துல நம்ம பக்திமான காட்டிக்க முடியும். வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போடுறது, அது வெள்ளை சேலை புஷ்பம் கட்டிக்கணும், கையில கல்வி வச்சுக்கணும், முகத்தை நீளமா வச்சுட்டு யாரையும் பார்த்து சிரிக்காம ரொம்ப கோபுரம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்கலாம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். எது பேசினாலும் ஒரு அழகியா ஒரு ஆமையை ஒரு சோத்துறதுன்னா எனக்கு எப்படி இருக்கு பக்திமான் அப்படின்னு நினைச்சுக்கணும். சில பேரு என்ன பேசினாலும் அன்னி வாசகம். கடையில போய் எனக்கு வாழைப்பழம் வாங்கின போனாலும் அங்கேயும் அன்னி வாசம் பேசிட்டு தான் வாழைப்பழமே கேட்குது. அது ரொம்ப பக்திமான தன்னை வெளியே காட்டுது. இப்படி எல்லாத்துலயும் வெளியே தன்னை பக்திமான மாதிரி காட்டிக்க விரும்புறோம். மனுஷனுக்கு முன்னால பக்திமானா காட்டிடலாம். ஆனா இங்கே பிதாவாதி தேவனுக்கு முன்பாக பிதாவாதி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா நம்ம பக்தி இருக்கணும் அப்படின்னு பேசுறோம். சரி, பிதாவுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி எதை பேசுறாங்கன்னா முதல்ல திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். விசாரிக்கிறதுனா எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு வாயில கேட்கறது மாத்திரம் ஆண்டவர் குறித்து வேலைகளை வாசிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவரினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறார். அதனால நம்ம கவலை எல்லாம் அவங்க மேல வச்சிடலாம். நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன் நம்ம கவலைப்பட தேவையில்லை? கர்த்தர் நம்முடைய எல்லா காலத்தையும் பொறுப்பெடுக்கிறார். நம்ம விசாரிக்கிறதுனா பொறுப்பெடுத்து நம்ம தேவையை சந்திச்சு நமக்கு உதவி செய்து உற்சாகப்படுத்தி நம்ம கூட நடத்துறது தான் விசாரிக்கிறதுன்னு சொல்றோம். நம்ம விசாரிக்கிறது ஏற்கனவே வாயால் எல்லாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டு போறது உதவிகள் செய்யணும். இங்க யார விசாரிக்கணும்னு சொல்றாருன்னா முதல்ல திக்கற்ற பிள்ளைகளை தனக்கு உதவி செய்யறதுக்கு ஆளுகள். முதல்ல திக்குங்கிற வார்த்தை என்னது? திக்கு அப்படின்னு என்னது? சென்றிடுவே எட்டு திக்கும் அப்படிங்கிறார். என்னது? எந்த பக்கம் போறது எந்த பக்கம் வர்றதுன்னு தெரியாம வழி தெரியாம திகைச்சு போயிருக்கிறவங்க திக்கிறார். உதவி செய்யறதுக்கு ஆளுகள் யார் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியல. எந்த விதத்துல யாருக்கு கூடுவாங்கன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் திக்கற்றவன். இந்த திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள், கடன் இல்லாதவர்கள், மனைவி இல்லாதவர்கள், இவருடைய விதவைகள் உதவிக்கு ஆசிரியரே துணையாக இருக்கிறவங்க இல்லாதவங்க, இவங்க ரெண்டு பேரும் படுகிற உபத்திரவத்திலே அப்படி நல்லா இருக்கும்போது எப்படின்னு கேட்போம், போவோம், வருவோம், எதுவுமே சொல்லுங்க அப்படின்னு. ஆனா உபத்திரவ வழியாக கடந்து போறவே அதுதான் கஷ்டமானோம். அவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளோ விதவைகள் பண்ற உபத்திரவத்துல அவங்களை விசாரிச்சோம்னா அதுதான் உண்மையான பக்தி என்று அவர் சொல்றார். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரெண்டு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ரெண்டு இடத்துலயுமே ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னாரு? ஏழைகளுக்கு உதவி செய்யும், ஏழைகளுக்கு உதவி செய்யும், தேவைகளை உதவி செய்யும். எந்த அளவுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் நமக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை முக்கியமோ, எப்படி கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள உறவு முக்கியமோ, இதே போல வெளியிடமாய் வெளிப்படையாய் பக்தி நமக்கு முக்கியம். எது பக்தி, எது சரியான பக்தி அப்படின்னா முதல் காரியம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறோம். நம்ம யோசிப்பாங்க, கிறிஸ்துமஸ்ல எவ்வளவு சொல்றோம், நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு செய்வோம், ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுப்போம், கொடுக்க உதவிகளை செய்யலாம்.
ஜூன் மாதம் நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை செஞ்சோம்னா அது என்னதான் அவங்கள விசாரிக்கும். இப்படி திக்கச்ச பிள்ளைகளுக்கும் உதவிகளுக்கும் உபத்திரவத்தில் அவங்க உபத்திரவத்தில் அவங்க விசாரிக்கும். இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம், உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்வது அப்படின்னு. இந்த சில பேர் சொல்லுவாங்க சோமன போதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது, அதான் உண்மை. சில பேர் கேட்டுட்டே இருப்பாங்க, கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா கேட்டுட்டே இருக்காங்க. அதை நான் பேசல, அது தவறான ஒன்று. யாரும் சொல்றது திக்கச்ச பிள்ளைகளோ விதவைகளை விசாரிக்கிறத சொல்றாங்க. கேட்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கறத சொல்றாங்க. சில பேர் எந்த வேலையும் செய்யாம அடுத்தவங்கிட்ட வாங்கிட்டு வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எப்படியாவது ஏமாந்து சம்பாதிக்க இருப்பாங்க, அவங்களை பத்தி வேலை சொல்றாங்க. திக்கச்ச பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கிறதுக்கு வேணும். ஆண்டவரிடத்துல கடைசி நாள்ல ஒரு கூட்டம் வருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரணும். நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கலாம். நீங்க என்னைக்கு பசியா இருக்கீங்க, நீ என்னைக்கு வியாதியா இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அந்த ஆண்டவர் சொல்வார், சிறியில் ஒருவர் கிடை செய்தீர்களோ அது எனக்கே செய்வீங்க. நம்ம ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்யறத, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறத வேற படுகிறது. நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை வாசி பாருங்க. அவர் பிரசங்கித்து கொடுத்தா அவன் சாப்பாடு போடுவார். அது வியாதி சொல்லுவாங்க, வியாதி சொல்லுவாங்குவார், ஆகாரங்களை எடுப்பார், அது மாதிரி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். ரெண்டுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்வுக்கு விசுவாச வாழ்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சரீரத்துக்கும் நன்மைகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதே யாரும் தான் எழுதுறாரு. கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து பசியா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமா, போய் நெருப்பு கொடுத்து முழு நாளைக்கு சுகமாயிரு அப்படின்னு சொல்றோம். அவன் தேவை என்ன, பசியா இருக்கும். அந்த பசிக்கிறவனுக்கு நம்ம உதவி செய்யாம நம்ம ஏதாவது உதவி செய்யணும். நம்ம வார்த்தை கற்பனை வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அவங்களை விசாரிங்க, திக்கச்சொல்லையோ விடுதலையோ விசாரிங்க. ஒரு அனைவரில் எப்படி சொன்னாங்க, திருக்கு தரிசனம் போட்டு ஒரு அந்த அவங்களுடைய டிவியில திருக்கு தரிசனம் அப்படியே வச்சுட்டாரு. யார் நமக்கு தெரியாது. திடீர்னு வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும், செலுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு மெசேஜ் யாரும் தெரியல. நம்ம அமைதியாக அது ஜிபே நம்பர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் வந்திருக்கு, வேற அவசரம். பிறகு நன்மை செய்யறதுனால நன்மை செய்ய நாள் இருக்கும்போது அது செய்யாம இருக்காது. அடுத்த வருஷம் இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, படிக்க அதை வேலை பேச. பைபிள் சொல்றது திக்கச்ச பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒருத்தர் அவனுக்கு ஆண்டவரே சொல்றாரு, சிறியவர்களுக்கு செய்தா அது எனக்கு செய்யும், எனக்கு செய்யும். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளும். கரை வர்றது இப்போ பச்சைமலைக்கு போயிருக்கும் போது அது நிறைய இப்போ முந்திரி படுத்து நிறைய படுத்து. அது நமக்கு அந்த முந்திரி நம்ம வாங்குறோம்ல, சமையலுக்கு வாங்குறோம் அல்லது சாப்பிட்டு வாங்குறோம்ல, அது வந்து கீழே நேரம் வந்து ஒரு பழம், அழகான ஒரு பழம், அது நல்லா பழுத்துறது. அது கூட அதை பறிக்கிறாங்க. அந்த முந்திரியில் இருந்து சாறு எடுத்து பழக்காக வச்சுக்கிறாங்க. சில பேர் அப்படியே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது அழகாக கட் பண்ணி முந்திரி பழம் சாப்பிடுங்க, முந்திரி பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு பழம், அந்த பழம் சின்ன பழம் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு சத்துக்கெல்லாம் சொன்னாங்க. அதை சரி சாப்பிட தொடங்கும் போது அதை மாசமா சொன்னாங்க, மசல் கவனம், இது சட்டையில் கட்டக்கூடாது, பட்டுச்சுன்னா கரை போகாது அப்படின்னு. அந்த முந்திரி பழத்துல இருக்கிற அந்த சாறு மேலே போச்சுன்னா சட்டை கரையாயிடும், போகாது.
சபையா இருக்காங்க. அவங்க கரைபடாம இருக்கணும்னு சொல்லி வேஷ்டியில் உள்ள கரையை பிரிச்சறாங்க. பெண்கள் சேலையில கீழே பாடல் அது பாடல். பெண்கள் சேலையில கீழே இருக்கிறது பாடல். அதை யாரும் கரைன்னு சொல்றது எனக்கு தெரியல. அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாடல். ஆனா ஆண்கள் கேட்கிற வேஷ்டியில் உள்ளது பாடல் சொல்றது இல்லை. அதை சொல்றாங்க தமிழ்ல சொல்றாங்க கரைங்கிறாங்க. அது என்னன்னு புரியல. ஆரம்பத்திலிருந்து சொல்றாங்க. இதுதான் நம்பாருக்கு எடுத்துட்டாங்க. கரைபடாம இருக்க போறேன் அது வேஷ்டியில பாடல் எடுத்துட்டாங்க. கிழிச்சிடுறாங்க. கிழிச்சிட்டு வெண்ணையாச்சா கரைபடாத வஸ்திரம். யாரு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா பைபிள்ல சொல்ற கரைக்கிறது உலகத்தால் கரைபடாதபடிக்கு. நம்ம எங்க இருக்கிறோம்? உலகம். நம்மளை சுற்றிலும் என்ன இருக்குது? பாவம் நிறைஞ்சு. இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்த முயற்சிக்கிறது. நம்முடைய பார்வை வழியாய், நம்முடைய காது வழியாய், கண்கள் பேச்சு வழியாய் பல விதத்திலே நம்மளை கரைப்படுத்த. இந்த உலகத்தினாலே நம்ம கரைப்பட்டு போகக்கூடாது. அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இருதயம் கரைப்பட்டு போகும். அடுத்தவங்களுடைய சகல காரியத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை கரைப்பட்டு போகும். நீங்க வேத அதனாலே உலகத்தாலே கரைபடக்கூடாது என்று பேசுகிறேன். உலகத்தால கரைபடாம இருக்கணும்னா நம்ம வேத வசனத்திலே தேர்ந்தோம்னா ஆவியானவருடைய பலம் கொண்டவங்களா நம்ம எச்சரிக்கையாக இருந்தால்தான் இந்த உலகத்தாலே கரைபடாம இருக்க முடியும். நீங்க சாத்தானோ அவனுடைய தூதர்களோ மிக கவனமாய், நேர்த்தியாய், தந்திரமாய் நம்மளை கரைப்படுத்துவதற்கு எப்படி எப்படியோ உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க சினிமா போகாதப்பா பாவம் வந்துடும் கதை பண்ணுறோம்னா. இப்ப சினிமாவுக்கு போக வேண்டியதில்லை. எல்லாரும் கையிலும் என்ன இருக்குது? சினிமா ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இந்த சினிமா அப்படின்னா சினிமா நடிகர் நடிச்சு பாடி எடுத்து அப்படி சினிமா வந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. போற பக்கம் எல்லாரும் எடுத்து சினிமா வாங்கி தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே யாராம இருக்காங்க? சினிமா நடிகரா மாறிட்டாங்க. எல்லாமே நம்ம என்ன செய்யும்? கரைப்படுத்தக்கூடிய அர்த்தம் பெரும்பாலும் பக்தி விருத்தியை உண்டாக்குறது ரொம்ப ரொம்ப குறை. வெளியிருந்து வருது கரைப்படுத்துறதா ரொம்ப அதிகம். அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது. நம்மளை காத்து கொள்ளணும். நம்மளை காத்து கொள்ளணும்னா, கரைபடாம காத்து கொள்ளணும்னா நம்ம விழிப்பா இருந்து, நம்ம எச்சரிக்கையா இருந்து, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து வேத வசனத்துல தேர்ந்தவங்களா ஆவியானவர் நடத்துறதுல நமக்கு சரியா இருந்தோம்னா இந்த கரையினாலே கரைபடணும். இல்லைன்னா தந்திரமான வார்த்தைகள்னாலே, நயவஞ்சகமான பேச்சுக்கள்னாலே நம்மளை கரைப்படுத்திடுவோம். உலகத்தால கரைபடக்கூடாது. ரெஸ்ல படுற கரையை சொல்லல. இது ஆவியிலே, ஆத்மாவிலே கரைபடாம, சரீரத்திலே கரைபடாம இருக்கு. அப்ப இந்த கரைபடாம இருந்தோம்னா முதலாவது காரியம் விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணும்? திக்கற்ற பிள்ளைகளையோ விதவைகளையோ விசாரிக்கணும். இரண்டாவது காரியம் இங்க வாசிக்கிறோம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளணும். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா இவங்க தான் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி உள்ளவங்க. முதல்ல பக்தி வீணான பக்தி. வீணான பக்தி காரணம் என்ன? நாவை அடக்காம இருக்கிறது, இருதயத்தை வஞ்சிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு தன்னை பக்திமான்னு நினைச்சிட்டு இருக்கிறது. அதுதான் வீணான பக்தி. இங்கே தேவனுக்கு முன்பாக மாசுலாத பக்தி எதை சொல்றாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க. உலகத்தால கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கணும். ரெண்டு இருந்துச்சுனாதான் நாம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக நாம மாற முடியும். இப்போ இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? வாசி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இப்போ பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறான், அவங்க ஒரு வட்டி தர்றான்.
அவன் கொடுத்தாங்க, அவன் நம்ம கொடுத்தாங்க என்னதான் கடன் வாங்கிருக்கோம், லோன் வாங்கிருக்கோம். ஆனா நம்ம வந்துருக்கிறது பேரு பேங்க்கு கடன் கொடுத்தோம்னு சொல்றது. பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல தந்திரமான வார்த்தை கவுனிங். இப்போ அவங்க என்ன கொடுத்தாலோ பேங்க்ல கொண்டு வச்சாலோ அவங்க திருப்பி தர சும்மா தரதில்லை. இப்ப ஆண்டவர் கடன் கொடுத்தா கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவர் தாராக அப்படிப்பாரா? கத்தருக்கு கொடுத்தோம்னா அவர் திரும்ப கொடுப்பார். கத்தர் சும்மாயா திருப்பி கொடுப்பார். வீட்டுல கிராமங்கள்ல ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. ஒரு பரிசு கொடுத்தா எது பரிசு ஒண்ணு இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் வருது, பொங்கல் வச்சுக்கோங்க, சக்கரை பொங்கல் வச்சு நம்ம டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அவங்க சக்கரை பொங்கல் கொடுத்தா அதை வாங்கிட்டு அந்த பாக்ஸை வெறுமனே திருப்பி தர மாட்டாங்க. திரும்ப அவங்க திருப்பி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்ப கல்யாணத்துல என்ன ஆச்சுன்னா போய் மொய் போட்ட உடனே அவங்க தருவாங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இப்படி மனுஷனே இந்த வாங்கின கிஃப்ட்டுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆண்டவர் கொடுத்தா அவர் திருப்பி கொடுப்பாரா வச்சுப்பாரா? திரும்ப நமக்கு தரும். இப்ப ஏதோ ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்றாருன்னா ஏழைக்கு இறங்குறவன் ஏழைக்கு இறக்கப்பட்டு கொடுத்தாலே அது யாருக்கு கொடுக்குறதா? கத்தருக்கு கொடுக்குறதுன்னு சொல்றத கத்தருக்கு கடன் கொடுக்குறோம். ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான். மொத்த முதலே பார்த்தோம்ல, ஆண்டவத்தை வந்து பேசும்போது ஆண்டவர் நாம ஏறே நான் வியாதியா இருந்தேன் பார்க்க வரும், நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கலப்பா. என்னைக்கு ஆண்டவரே பசியா இருக்கீங்க, என்னைக்கு ஆண்டவரே வியாதியா இருந்தீங்கன்னா இந்த சிறிய உங்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செஞ்சீங்க. ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்வதை அவர் எவ்வளவு முக்கியப்படுத்துறாருன்னு அப்போ நாமும் ஒரு செய்ய வேண்டியதுதான். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இங்க அதே நன்மை செய்ய நன்மை செய்ய படியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கத்துக்கிறோம். நன்மை செய்து கத்துக்கோங்கிறார். ஏன் நன்மை செய்ய படிக்கணும்னு சொல்றாருன்னா முதல்ல எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் வர யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் சொல்ற படிக்க. இது ஒரு படிப்பு. எப்படி மேத்ஸ் படிக்கிறப்போ சயின்ஸ் படிக்கிறப்போ அதே மாதிரி ஒரு படிப்பு. இப்ப கரண்ட்ல வேலை செய்யணும்னா அது படிக்கணும். கரண்ட்ல வேலை செய்யறது படிக்காம போது கரண்ட் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதை செஞ்சிடும், தூக்கி எடுத்து போடும், ஆளுக்கு சேரும். இந்த மாதிரி நன்மை செய்யறதையும் யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும். செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யலன்னா அது செய்யக்கூடாதவங்களுக்கு செஞ்சோம்னா அது நம்மள வாழ்க்கையை ஓடும். எனக்கு தெரியும் சில பேரை அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து கையெழுத்து போட்டு தன் வீட்டை அடமானம் வச்சு எல்லாத்தையும் ஒரு சர்ச்சையை அடமானம் வச்சு அடுத்தவங்க உதவி செஞ்சாரு. கடைசிக்கு அதை மீட்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். ஒருத்தர் வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலை, காடுகளை நிலங்களை இழந்தவங்க உண்டு. ஏன்னா செய்யக்கூடாதவங்களுக்கு செஞ்சதுனால வந்ததுன்னா அப்ப யாருக்கு செய்யணுன்றத முதல்ல என்ன செய்யணும்? படி. நன்மை செய்ய படி. நன்மை செய்ய படி. அப்புறம் சொன்னார் பாருங்க, அழகா சொல்லி போற அடுத்து யாருக்கு நியாயம் செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு, வழியில்லாத ஆளுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் குடியிருப்பாங்க சொல்றாரு. அதாவது பரதேசிகளை சோஜானசன் அவங்க உபசரிங்க, புறஞ்சாதியார உபசரிங்க, அறிமுகம் இல்லாத அந்நியவர்களை உபசரிங்க. அப்போ நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரிப்பீர்கள். அப்ப தேவை உள்ளவங்களுக்கு, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு, பிரதமர்களை எதிர்பார்க்காம நம்ம உதவி செய்யும் போது தேவதூதனுக்கே உதவி செய்வது சமம். சில நேரங்களில் நம்ம உதவி செய்ய படித்து யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்ய வேண்டியவங்களுக்கு செய்ய நன்மை செய்யணும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு அவன் யாருக்கு
கொடுக்கும். அப்படி செஞ்சோம்னா நாம ஏமாற்றணும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் கதிர்களை அறுக்கும் போது என்ன செய்யணும் போடு. உன் திராட்சை தோட்டத்திலே சரி, வீட்டுல போய் வாசிக்கோங்க. இப்போ ஒரு மரம் பறிக்கிறாங்க, அது வயல்வெளியில அறுவடை செய்யறோம்னா செதறி கீழே விழுந்தா எடுக்கூடாது. எதுக்குன்னா அது ஏழு, அது பறவைகளுக்கு கூடியது. நம்ம ஊருமே நெல் அறுத்துட்டு வந்து களத்துல அடிக்கிறாங்கன்னா அந்த அடிச்சதா தூக்குறதா ஒன்று சேர்த்து மூட்டை கட்டி விற்பாங்க. அப்போ களத்துல செதறி கிடக்கிறத பெருக்குமாறு கொண்டு எல்லாத்தையும் பெருக்க மாட்டாங்க. ஏன்னா அது கூலிக்காரங்களுக்கு களத்துக்காரங்களுக்கு இருக்குமா, அவங்க பங்கிருப்பாங்க, களத்துக்காரங்க பங்கிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள் இந்த செதறதை அவங்க ஒன்று சேர்த்து ஒரு மரக்காலம் 2 மரக்காலம் 3 மரக்காலம் வரும். அதை அவங்க சுத்திகரிச்சு அவங்க சாப்பாடு வச்சுக்குவாங்க. இப்படி காலகாலமா விவசாயிகளுக்கு சொல்லப்படுது. இது இஸ்ரவேல் சொல்லப்படுறது கருது அழுக்கும் போது அது செவத்தை விட்டு இருக்கிறார். அதை ஏழைகள் வந்து கதிரிச்ச அந்த வயிற்றுக்குள்ள வந்து அவங்க பிறகு எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு புரியுது. அப்ப பைபிள் ஆரம்பத்தில் இருந்து இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதை, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதை நம்ம போதிக்குது. நீங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இப்படி செஞ்சோம்னா அது உண்மையான பக்தி இல்லை. அதுதான் கரையில்லாத பக்தி, மாசு இல்லாத பக்தி, சுத்தமான பக்தி. இதாவது தேவனுக்கு முன்னால் உள்ள பக்தி. எப்படி நமக்கு விசுவாசம் முக்கியமோ, எப்படி ரட்சிப்பு முக்கியமோ, எப்படி அபிஷேகம் முக்கியமோ, எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் இங்க முக்கியத்துவப்படுத்தி பார்க்கலாம். அடுத்து 2வது பகுதி தான் பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏழைகளை விசாரிக்கணும். அப்புறம் உலகத்தால கரைபடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம கரைபட்டோம்னா அந்த குறையை நம்ம தான் அப்படின்னு ஒத்துக்கொள்றது. கரைபடுறது என்ன ஒத்துக்கிறாங்க, அடுத்தவங்க தான் கோசம். உதாரணத்துக்கு மழை காலம், ரோட்ல குட்டி குழியுமா இருக்கு, எதுக்கு பைக்ல கார் எல்லாம் வர்றாங்க. அப்போ அந்த குண்டு குழியுமா இருக்கிறது டயர் பட்ட உடனே அடுத்ததான் தெரியும், தண்ணி நம்ம மேலதான் தெரியும், நம்ம ட்ரெஸ் கிடையாது. இது தெரிஞ்ச என்ன செய்வோம், ஒரு ஏதோ பேச்சு யாருல செல்வம் பேசிட்டே வாரம் அப்படின்னா நம்ம மேல என்ன செஞ்சிடும், கரை தண்ணி பட்டு கரை. இப்ப குறை சொல்றது யார் சொல்லுவோம், வண்டி ஓடிட்டு போகும்போது கண்டு தெரியாம வராங்க அப்படின்னு அவன் தான் இருக்கும். இப்ப நம்ம ஒதுக்கி இருக்கிறதா நம்ம மேல சொல்லுமா, ஆனா இந்த மாதிரி தான் இந்த உலகத்துல ஒதுக்கி வாழ்ந்தோம்னா இது நம்மள கடவுள். பல நேரங்களில் வெற்றி எடுத்து நம்ம உள்ள போறதுனாலதான் நம்ம கலைப்போம். சில காரியங்களை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். ஆனா பல காரியங்கள் சொல்லும் போது ஓடி போயிருக்க ஓடி இது எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அது எதிர்த்து நம்ம தான் கடமை. அது விலைக்கு ஓடுது. அப்போ இந்த உலகத்தால கடமையாக இருக்கணும்னா சில காரியங்கள் கடல் இங்க போனா கரப்படும், இங்க போனா கரப்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதே, அவங்க சந்திக்காம இருக்கிறதே நல்லது, அவங்க கூட பழகாம இருக்கிறதே நல்லது. இந்த உலகத்தால எப்படி இருக்கிற மனுஷன் கூடாது கரப்படும். நீங்க செய்முறை இருக்கிறதுல, ஊர் பழக்கம் இருக்கிறதுல, சாதி பழக்கம் இருக்கிறதுல நிறைய காரியங்கள் நம்மளை கரப்படுத்துற காரியங்கள் நடக்குது. அதனால ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில கரைப்படுவதற்கு நம்மளை அனுமதிக்க கூடாது. பல நேரங்களில் நம்ம கரைப்படுறதே தெரியாம நம்ம கரைப்பட்டு போயிடும். கல்யாணத்துக்கு போறோம், நம்ம போனோடனே இதை செய்ய அதை செய்யுங்க. அதை எப்படி சொல்லுவாங்க, நீங்க தான் தாய் மாமா, நீங்க தான் பெரியப்பா, நீங்க தான் மாமா அத்தை, இப்படி சொல்லி நமக்கு என்ன ஆகும், ஒரு மனசு கொடுத்துரும். சொல்லிட்டாங்கயா அவனுக்கு முன்னால போயிடுவோம். போன உடனே எதை செய்யக்கூடாதோ அதை செய்யுங்க. அப்ப மனசு கொடுத்தோம், ஐயோ செய்யக்கூடாது, ஆனது விரோதமானது தெரியும். தாய் மாமா கை பிடிச்சிட்டு இந்த எரிகிற நெருப்பு சுற்றி வரணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன பண்ண கிடைச்சிருச்சு, நம்ம யாரு தாய் மாமா நான் தான் செய்யணும். உடனே என்ன செய்வோம், கை பிடிச்சு எதையாவது ஒண்ணு
ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை கரைப்படுத்துறதுக்கு பிசாசு தந்திரம் பண்ணும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். எந்த விதத்திலையும் கரைப்பட்டு போவதற்கு நம்மளை விட அப்படி கரைப்பட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒண்ணுதான் நம்ம கரையிலே போக முடியும். அப்ப உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம மாசு இல்லாத சுத்தமான பக்தி உள்ளவங்களாக இதாவது தேவனுக்கு முன்னால நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா கரைப்பட்டோம்னா ஏமாற்றப்பட்டு பக்தியெல்லாம் வீணாகும், கிறிஸ்துக்குள்ளப்பட்ட பிரயாசங்கள்லாம் வீணாகி போயிடும். ரொம்ப கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். இங்க யாருல நம்ம வாசித்த ரெண்டு காரியம் வாசிச்சிருக்கோம். முதல் காரியம் வீணான பக்தி, ரெண்டாவது காரியம் மாசு இல்லாத சுத்தமான. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாற விரோதமான நேர்மறையான எதிர் ஒன்றுக்கு எதிர்மறையான. நம்ம பக்தி விருத்தி அடையணும், நம்ம பக்தி தேவை, மனுஷனுடைய பக்தி விருத்திக்கு எது மாதிரி நாம நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய எந்த பக்தி நம்முடைய இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள இல்லாம கரைபட்டு கொண்டு தங்களை பக்திமானாய் காட்டுகிறவர்கள் உண்டு. கோயில்படி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை போட்டிருக்காரு, கருப்பு கலர்ல பெல்ட் போட்டிருக்காரு, சார் கருப்பு போட்டிருக்காரு. தோல்ல ஒரு பை தொங்குது, சோதா பை தொங்குது. என்னை பார்த்த உடனே உள்ள இருந்து பைபிள் எடுத்தாரு. ஐயா சொல்றோம் அப்படின்னு உள்ள இருந்து பைபிள் எடுத்தாரு. போயிட்டு கருப்பு கலர் பேண்ட் சோதா பை உள்ள என்ன வருது பைபிள். பைபிள் கவர் போட்ட பைபிள் சிப் போட்டு மூடி இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது பைபிள் திறக்கிறாரு. உள்ள பார்த்த சீல்டு சிகரெட் எதுக்குல பைபிள். சாந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தரை பார்த்தேன். அவர் தன் ஊழியக்காரன் சொன்னாரு, சபை ஊழியக்காரன் சொன்னாரு, அவர் இதே மாதிரி பையன் திறக்கிறாரு, இந்த பைபிள் திறக்கிறாரு. உள்ள இருந்து லாட்ரி சீட்டை எடுத்து பெட்டிக்கணக்கான கொடுத்து இந்த நம்பருக்கு ஏதாவது விழுந்துருக்கான்னு பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி காய்ச்சி பைபிள் என்ன செஞ்சாரு, ஸ்கூல் பிள்ளைகள் பார்த்துருக்கு முன்னாடி இந்த கால் டிக்கெட்டை வாங்கினா பைபிள் வைப்பாங்க. அவருக்கு குறுக்கு பைபிள் வச்சு எண்ணாயிரம் வாங்கலாம், மாசத்துக்கு வாங்கினே வாங்கிக்கலாம். யாரும் கொடுத்தாங்க கால் டிக்கெட்டை வாங்கி பைபிள் வைக்கிறது. பரிச்சை வரைக்கும் தான் பரிச்சை போய் திரும்ப வச்சுக்குவாங்க. அது என்ன உள்ள பைபிள் கால் வச்ச உடனே நமக்குள்ள அறிவு அப்படி. இதே மாதிரி இவர் லாக்கிட்டு எங்க வச்சிருக்காரு பைபிள் வச்சு எடுத்து. ஆனா வெளியே எங்க ஊழியர் உலகம் பணாசை கொடுத்து துன்மார்க்கத்தை தூண்டி விட்டு இச்சைகளை கொடுத்து கடைப்படுத்தி வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராதனை. நமக்குள்ள இருக்கிற பக்தி தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசுலாத சுத்தமான பக்தியா இருக்குதா அல்லது வீணான பக்தியா இருக்குதா? ஆராதனை. சபைக்கு சரியான வருவோம், நல்லா கதை பாடி ஆராதிப்போம், கஷ்டங்கள் பேசுவோம், கணக்கேதான் கொடுப்போம், தசமாங்கலாம் கொடுப்போம். ஆனா நாங்க அடக்கமாட்டோம். எப்படி வேணாலும் பேசுவோம், யாரை வேணாலும் பேசுவோம், சாபம் போடுவோம், திட்டுவோம், அவமானமா பேசுவோம். அவங்க எவ்வளவுதான் குறைச்சு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசுவோம். முரண்டி பேசுறது ஒன்று தெரியும். நம்ம ஊர் சொல்றது முரண்டி பேசுறாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுவோம், தேவையில்லாத பேசுவோம். ஆனா நம்மளை பத்தி யாரு நான் எந்த கோஷ விசுவாசம், நான் பக்தி உள்ளோம். பைபிள் சொல்ற இந்த பக்தி வீணா வீணா. ஆனா சுத்தமான பக்தி தான் தேவனுக்கு பிரியமானது. நம்ம எந்த பக்தி இருக்குன்னு ஆரம்பிக்கலாம். எந்த பக்தி இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்து கர்த்தர்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்ம நடத்தபடி சரியான வழியில் நடத்தபடி ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளே உயர்த்தும். இது யாருக்கு முதலாவது இடத்தை இப்போ முதல் வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, யாக்கோபு யாருக்கு எழுதினாரு? சிதறி இருக்கிற கோத்திரம். ஏன் அவங்க சொல்றாங்க?
இந்த உத்தரவோ இந்த போராட்டம் உங்களுக்கு பொறுமையை உண்டாகும், விசுவாசத்தை உண்டாகும். நீங்க எழுந்து நிற்க முடியும். அதனால சந்தோஷப்படுங்க. அவங்க என்னதான் சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க படுற போராட்டங்கள் எல்லாம், உங்க சோதனைகள் எல்லாம், உங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்க பொறுமைக்காக வந்தது. உங்க பொறுமைக்காக மாற்றும், விசுவாசத்தை உங்களை வளர்த்தெடுக்கும். நீங்க முன்னேறி போவீங்க. அதுக்காக தான் வந்து செய்கிறேன். முதல்ல சோதனை பற்றி பேசுறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் விசுவாசத்தை பற்றி பேசுறாரு, அதுக்கப்புறம் தான் வசனத்தை பற்றி சொல்லிட்டு இதற்கு இந்த காரியத்தை சொல்றேன். அப்ப இதுக்கு முன்னால ஒரு 3-4 காரியத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப இன்றைக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள், உபத்திரவங்கள், சிதறி போகிற அனுபவம், வேதனைகள் நமக்கு வந்திருந்தாலும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தேவையானது மாசில்லாத சுத்தமான வீணான பக்தி இல்ல, மாசில்லாத சுத்தமான. அப்ப எதெல்லாம் வீணான பக்தியா மாறுதோ அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டு சுத்தமான மாசில்லாத பக்தியை பெற நாடுங்கள் என்று அவர் கூறினார். அவை நம்ம வாழ்க்கையில நாமே ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்ம எப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம பக்தியை சரிப்படுத்திக் கொள்ளணும்னா நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். உண்மையான மாசில்லாத அந்த சுத்தமான பக்தி நமக்கு உண்டாகும்படி நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம். ஜோனுவா இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் எழுதுலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்ம எப்படிப்பட்ட பக்தியோடாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையில சுத்தமான பக்தி எதிர்பார்க்கிறார். சிதறி போன ஜனங்களுக்கு தேவன் முக்கியப்படுத்தியிருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்திருந்தாலும் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை இல்லை. நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். தேவனுக்கு நேராக கண்களை திருப்புவோம், நம்மளை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை சுமையான வழியை நடத்தும்படி அவருடைய கரங்களை விட்டு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் நாம் சோதனை பண்ணுவோமா? எல்லாரும் வாய்ப்பு சோதனை பண்ணுவோம். யாராவது ஒருத்தர்